இப்பொழுது சிறியதாக இந்த கோயில் இப்பொழுது மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள் ஆவாயில் ஒற்றுமை செய்து ஒத்துழைப்பு கொண்டு வந்திருக்கிறது. அதற்காக உங்கள் எல்லோருக்கும் வாழ்த்துகிறேன். மேலும் இந்த கோயிலில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஆஞ்சநேயருக்கு திருப்பதி சரோஜா சீனிவாசன் அவர்கள் அதை தாவரத்துக்கு செய்திருக்கிறார். அவருக்கு இப்பொழுது ஆஞ்சநேயர் ஜெயந்தி மிக பிரமாதமாக நடந்தது. மேலும் இந்த கொரோனா சமயத்தில் நமது விநாயகர் எல்லோரையும் மிக நன்றாக காப்பாற்றுகிறார்கள். குறிப்பாக நம்ம லதா செல்வரால் ஒவ்வொரு கொரோனா கவி மற்றும் 2 மாவட்டங்கள் தவிர நமது சோமசந்திரன் அவர்கள், காயத்ரி அவர்கள், நம்ம ஆஞ்சல், நான், மாமி எல்லோரும் விபத்துகளால் ஏற்பட்டு ஏற்பட்டது. பின் நாங்கள் வந்தவுடன் விநாயகர் நிற்கிறோம். விநாயகர் 2 பேரையும் காப்பாற்றி எல்லோரையும் காப்பாற்றுகிறார்கள். ஆனால் நம்ம விநாயகருக்கு மிகவும் சக்தி படுகிறது. இது எல்லோருக்கும் நாங்கள் வந்தவுடன் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கல்யாண உற்சவம் பண்ணிருக்கிறேன். கிட்டத்தட்ட 500 கல்யாணம் பண்ணியிருக்கிறேன். அதனால் இங்கே பண்ணியவர்கள் எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கிறார்கள். எல்லோரும் வந்து நம்ம விநாயகர் கோவில் பற்றி மிகவும் நன்றாக எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நானும் விடாமல் எல்லோரையும் வாங்க என்று அனுமதித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எல்லோரும் அதே மாதிரி இந்த வைபவங்கள் நல்ல வைபவங்கள் நடப்போது வளைவாசி குழந்தைக்கு பெயர் வைக்கிறது புத்தாண்டு கல்யாண நாள், பிறந்த நாள் ஆகியவற்றை கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம விநாயகர் தரிசித்து அவை ஆசை பெற்று செல்ல வேண்டும் என்றும் தெரிகிறார். மேலும் இந்த நமது விநாயகர்களில் பல ஆண்டுகளாக வேலுசாமி தம்பதிகள் பணியாற்றி வருகிறார்கள். பழைய தம்பதிகள் இப்போ புதிய தம்பதிகள் வந்துள்ளது. ஆகையால் இவர்களுக்கு பின் இதை நன்றாக நடத்துவதற்காக இன்னும் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ண வேண்டும். வேலுசாமி அவர்களுக்கு மீண்டும் உடல்நிலை இருந்தால் அவர்கள் ரொம்ப மெலிந்திருக்கிறார்கள். ஆகையால் எல்லோரும் கண்டிப்பாக இதுக்கு அவர்களுடன் ஒத்துழைத்து நீங்கள் இது பண்ண வேண்டும். மேலும் நீங்கள் யாவரும் பஜனை பாடுகிறார்கள், வழிபாடு செய்கிறீர்கள். இப்போது வழிபாடு செய்பவர்கள் அடுத்த தலைமுறைக்காக சிறியவர்களை எல்லாத்தையும் பயிற்சி கொடுத்து அவர்களை தொடர்ந்து நாங்கள் 3-4 வருஷம் இருந்து அவர்கள் பாட்டு பாடாது வழிபாடு செய்ய ஆரம்பிப்பார்கள். மேலும் நமது நவகிரகத்துக்கு 9 ஸ்லோகங்கள் உள்ளன. அந்த 9 ஸ்லோகங்களை எழுதி வைத்து அதை எல்லாரும் மனப்பாடம் செய்தாலும் ஆஞ்சநேயருக்கு ஸ்லோகம் உள்ளது. இதையும் வழிபட்டு அதுக்கு அதை எழுதி வைத்து அந்த எழுதி வைப்பதற்காக உண்டான செலவினை நான் ஏற்றுக்கொள்கிறேன். மேலும் நமது விநாயகர் என்னை பல ஆபத்தில் காப்பாற்றுவதற்காக வைப்பு தொகையாக 1900 செப்டம்பர் மாதம் 1 லட்சம் ரூபாய்க்கு வழங்கியுள்ளேன். நான் வழங்கிட்டு எனக்கு பல நன்மைகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகையால் நீங்கள் யாவரும் தொடர்ந்து விநாயகரை தண்டிக்கும். தினமும் வந்து கொஞ்சம் போவோம். முடிந்தாலும் எவ்வளவு போடுமோ அவ்வளவு பண்ணணும். யாவருக்கும் நாங்கள் இருவரும் புத்தாண்டு நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் தெரிவிக்கிறேன். எல்லாம் நலமுடனாக வாழ்க வளமுடன். அருமையாக அவர் பேசுகிறார். அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்போம். நம்முடைய பகுதியிலேயே இருக்கின்ற மூத்த தம்பதி அவர்கள் அவருடைய ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு நாமெல்லாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த திருக்கோயிலே ஜாதக பரிவர்த்தனை வேணா
என்கின்ற ஒரு அருமையான நிகழ்வை நடத்தி பல திருமணங்களை நடத்தி வைத்திருக்கிறார். பல குடும்பங்களுக்கு விளக்கேற்றி இருக்கிறார். செல்வநாயகரை வழிபாடு செய்து அவர் சொன்ன முக்கியமான பாயிண்ட் டொனேஷன் நிறைய கொடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை நாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்முடைய பகுதியிலே ஒருவராக நாம் எல்லாம் சேர்ந்தெடுத்த நம்முடைய போட்டி வேளாண்மையின் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் திருமதி இந்திராதேவி முருகேசன் அவர்கள் நமக்கெல்லாம் இப்போது புத்தாண்டு நாளில் வழங்குவார்கள். நம்முடைய யூடியூப் சேனலிலே பேப்பாவை குறித்த விளக்கமான உரையை ஒவ்வொரு நாளும் இந்த மார்கழி 30 நாட்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருமதி இந்திராதேவி முருகேசன் அவர்கள் இப்போது உரையாற்றுகிறார்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டை நல்வாழ்த்து உறவுகளே. சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் வசந்தவதனத்யாயை சர்வ விக்னோக சாந்தை. எல்லாம் வல்ல நம்முடைய செல்வ விநாயகர் தீராத வினையெல்லாம் தீர்ப்பவன். எதை செஞ்சாலும் விநாயகரை பார்த்துட்டு போய் செய்தா சென்ற காரியம் வெற்றி தான். இந்த ஊர்ல முதல்ல தோன்றின கோவிலே இந்த விநாயகர் கோவில் தான். எனக்கு 2 பசங்க, 2 பேர்த்தோட திருமண வைபவமும் இந்த கோயில தான் ஆரம்பிக்கும். இந்த மாப்பிள்ளை அழைப்பு அப்படிங்கிறது நம்ம கோவில இருந்து தொடங்கி இன்னைக்கு இறைவனர்களால எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்முடைய செல்வ விநாயகர் தான் உறுதுணையா இருந்திருக்கார். கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்காரேன்னு சொல்லுவாங்க. ஆலயம் தொழுதல் சாலமும் நன்று அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க போகும்போது கோபுர தரிசனம் பார்த்துட்டு போகணும் அப்படின்னா பார்க்க எதற்கு போறோமோ அது கண்டிப்பா நல்லதா நடக்கும். வர வேண்டிய தீர்வுகள் காணாம போயிடும். அப்படி ஒரு அற்புதமான கோவில் ஊருக்கு கிடைச்சிருச்சு. கோவில் கிடைச்சா போதாங்க, இந்த இறைவன் மிகுந்த சக்தி மிக்கவன் அப்படின்னு எப்படி சொல்றது? அந்த சிலை கடவுளுடைய சிலை ரொம்ப பெருசா இருக்குது, நிறைய அலங்காரம் பண்றாங்க. அதையெல்லாம் வச்சு அந்த தெய்வம் சக்தி மிக்க தெய்வம்னு நம்ம சொல்ல முடியாது. எப்ப சொல்லணும், அந்த இறைவனை தேடி பக்தர்கள் வரணும். அந்த பக்தர்களுக்கு அற்புதங்கள் நிகழணும். நான் இப்படி ஒரு மனக்கலக்கத்தோட கோயிலுக்கு போனேன். கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே என்னோட பிரச்சனை எல்லாம் தீர்ந்துச்சு அவங்க சொல்லும் பொழுது அதை கேட்டுட்டு நம்ம அப்படியா அது எந்த கோவிலு எங்க இருக்குது கேட்போம். அப்படித்தான் அந்த கோவிலினுடைய புகழ் பரவும். உலகத்துல எங்கெங்கயோ இருக்கிற கோவிலை தேடி நம்ம போறோம் அப்படின்னா அந்த கோவிலின் அற்புதங்கள் வெளிப்பட்டதுனாலதான் நம்ம போறோம். அப்படி ஒரு அற்புதம் இந்த ஆலயத்துல சமீப காலமா வெளிப்பட்டு இருக்குது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. எனக்கு நிறைய கோவிலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கூட இந்த ஊர்ல ஒரு தனியான ஒரு சுபிட்சம் அப்படியே வளர ஆரம்பிச்சுட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். எப்படி மழை தொழில் பட்டதும் துளிர்த்து நிற்கும் அந்த செடி கொடியது போல நம்முடைய இந்த ஒற்றுமை, இந்த ஆன்மீக பணி அப்படியே தழைத்து பெரும் விருட்சமா மாறப்போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இந்த மார்கழி பிறந்ததுலேருந்து நான் கவனிச்சுட்டு இருக்கிறேன். கோவில்ல நடக்கிற அற்புதங்கள், அதுலயும் அந்த புலனத்தளம் வாட்ஸ்அப் தளம் வந்ததுக்கு அப்புறம் நான் கவனிக்கிறேன். நாள்தோறும் நடக்கும் நிகழ்ச்சிகளை அறிவிச்சு வீட்டுல என்ன வேலை இருந்தாலும் வாங்க கோவிலுக்கு வரக்கூடிய ஒரு சூழலை இந்த ஆலயத்துல உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. நற்பணிகள் நிறைய நடக்குது நம்ம ஊர்ல. நற்பணிகள் நடக்காம நல்லவங்க இல்லாம ஊர் நடக்காது. ஆனால் ஆன்மீக வழியில் ஆலயத்துல வச்சு நற்பணிகள் நடக்குது அப்படின்னா அது இப்ப சமீபத்துலதான் கண்டிப்பா நான் சொல்லுவேன். நான் 1984 இங்க வந்தது. ஹவுசிங் யூனிட்டுக்கு நான் வரும்பொழுது 1984 செப்டம்பர் மாசம் வந்தவன். 40 வருடம் இந்த என்னுடைய வாழ்க்கையே இங்கதான் சொல்லணும். அம்மா மடியில அம்மாவுக்கு பொண்ணா வீட்டுல இருந்தேன். அதன் பிறகு வெளியே வந்தது கணவர் கூட புகுந்த வீடுன்னு சொல்லி இந்த இடம் தான். இங்கிருந்து போறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது. என்னுடைய உறவினர்கள் சொல்லுவாங்க, நாங்க எல்லாம் ஒரு இடத்துல இருக்கோம், நீ மட்டும் தனியா இருக்கிற வந்துரு அப்படின்னு. ஆனா ஊருக்கு போறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னன்னா, உடன் பிறந்தவர்களை அந்த சுற்றத்தாரை விட இந்த வட்டம் எனக்கு மிகப்பெரிய சுற்றத்தையும் நட்பையும் வழங்கிட்டு இருக்கு.
எனக்கு உங்க மத்தியில் இருக்கும்போது எனக்கு பயம் கிடையாது, வெளியே போய் வர்றதுக்கு அச்சம் கிடையாது. யாரை பார்த்தாலும் மலர்ந்த முகத்தோட சிரிக்கிறதும் வாழ்த்து சொல்றதும் காலையில இருந்து ஆயிரக்கணக்கான வாழ்த்துல புலகத்துல வந்துருக்குது. ஆனா அந்த ஆத்ம திருப்தியோட உள்ளுணர்வோட நீங்க கண் பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அளிக்குது. அதுலயும் நம்முடைய தம்பி பாண்டியன் போன்ற இளைஞர்கள் வந்து இந்த கோவில வந்திருக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லணும். இத்தனை குழந்தைங்க நான் பார்த்தேன், நீங்க கேக் எடுத்து அந்த போட்டோ போட்டுருந்தீங்க. இத்தனை குழந்தைங்க நாளைக்கு வாய்வ பருவம் இந்த ஆன்மீக வழியில் அடையும் பொழுது இந்த ஊரே ஒரு மறுமலர்ச்சி அடைஞ்சிருங்க. ஆன்மீக புரட்சிங்கிறது எப்பவும் நடக்காது, எல்லா இடத்திலும் நடக்காது. நல்லவர்கள் இருந்தால் மட்டுமே நடக்கும். அப்படி ஒரு நல்ல ஒரு குழாம் இப்பொழுது இங்க உருவாகி இருக்கு. நம்முடைய பெருமதிப்பிற்குரிய வேல்சாமி அண்ணா அவர்களுடைய தலைமையில இந்த இத்தனை பேர், உங்களுக்கு எல்லாம் வேலை இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க எப்படி இவ்வளவு பணியாற்றீங்க எனக்கு பிரமிப்பு தான். உங்கள் அத்தனை பேருக்கும் இறைவன் நல்ல தீர்க்காயும் தேக ஆரோக்கியமும் கண்டிப்பா கொடுக்கணும். இது மார்கழி மாசம், நான் நிறைய சொந்த விஷயங்களே பேசிட்டு இருக்கேன். இது மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம். பகவான் கீதையில சொல்லியிருக்காரு, மாதங்களில் நான் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு. ஒரு மாசத்துல 1-2 நாள் இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு அமாவாசை இறைவனுக்கு உகந்ததா இருக்கும். ஆனால் ஒரு மாதமே இறைவனாக இருப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பு மிக்கது. ஏன் அப்படி ஒரு கேள்வி வருது. இந்த தட்சிணாயன காலத்துல சூரியனுடைய சுழற்சி நம்முடைய அந்த தெற்கை நோக்கி வரும் பொழுது என்ன நடக்குது, நமக்கெல்லாம் ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம் தாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் 24 மணி நேரம் ஒரு நாள் இல்லையா? தேவர்களுக்கு இறைவனுக்கு எல்லாம் ஒரு நாள் அப்படிங்கிறது ஒரு ஆண்டு. புரியுதுங்களா? சுழற்சி நடக்கும் பொழுது 6 மாசம் சூரியனுடைய சுற்றுப்பாதை இப்படி இருக்கும், 6 மாசம் இப்படி இருக்கும் இல்லையா? அப்படி இந்த தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு உரிய இரவு பொழுது, ராத்திரி. ஆடி மாசத்துல சூரியன் பிரவேசிக்கிறது அவங்களுடைய இரவு பொழுது தொடங்குது. இந்த மார்கழி மாசம் அதிகாலை நேரம், இரவு முடிய போற நேரம். இந்த அதிகாலை நேரத்துக்கு நம்ம பேர் வச்சிருக்கோம். என்னன்னு பிரம்ம முகூர்த்தம். விடிய காத்த 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்குமான அந்த 2 மணி நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றது இல்லையா? அந்த பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு இந்த மார்கழி 30 நாள். தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தமான இந்த மாசத்துல இறைவனை வேண்டுனா என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. நியாயமான நம்முடைய தேவைகள். புரியுதுங்களா? ஆட்டுக்கு பால் அளந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு அதை கூட இதை கூட அப்படி மறக்கக்கூடாது. இருக்கிற இடத்துல இருந்து எது உனக்கு தேவையோ அதை கேட்டால் இந்த மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இந்த மாசத்துல 30 நாள் நம்ம என்னதான் செய்யணும்? கடவுள் சிந்தனை மட்டும்தான் இருக்கும். இறைவனுக்கு உரிய இந்த மாசத்துல மனிதர்களுக்கான எந்த விசேஷங்களும் சுகங்களும் இருக்கக்கூடாது. அதனாலதான் மார்கழியில கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, புது வீடு போக மாட்டாங்க. நமக்கான மகிழ்ச்சிகளை எல்லாம் தள்ளி வச்சு 24 மணி நேரமும் இறை சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மாசத்துடைய தத்துவம். அதைத்தான் இப்ப இங்க நிகழ்த்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ நீங்க இந்த மார்கழி மாசத்தை அவ்வளவு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. நான் பாக்குறேன், வேலை முடிஞ்சிருச்சா, ஒரு டிவி சீரியல் போட்டோமா, அது பிக் பாஸ் அமர்த்தாமா ஓடிட்டு இருக்குது, முடிவை நோக்கி போயிட்டு இருக்குது, அதை பார்ப்போம் இல்லாம கோவில்ல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களே தெய்வங்களே, நீங்கெல்லாம் உண்மையிலேயே தெய்வ பிறவிகள் தான். அப்படிதான் சொல்லணும். அவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வு தான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆக இந்த 30 நாளும் ஏதோ காலையில பஜனை பாடிட்டு போறாங்களே, அது வெறும் பஜனை இல்லைங்க. ஆண்டாளுடைய திருப்பாவை. ஆண்டாள் என்ன செய்தாங்க? ஆண்டாள் வந்து பெரியாழ்வார் ஒரு அந்தனர். இவருக்கு என்ன வேலைன்னா பூ கட்டி மாலை கட்டி சாமி போடுறாரு. அதை தவிர வேற எதுவும் தெரியாது. அவர் ஒரு நாள் துளசி பறிக்கிறதுக்காக தோட்டத்துக்குள்ள போறாரு. துளசி செடிக்கு கீழே ஒரு குழந்தை கையை கால அசைச்சிட்டு அழுது எடுத்து பார்க்கிறாரு. பெண் குழந்தை அள்ளி அடைச்சிட்டு அதுக்கு கோதைன்னு பேர் வச்சார். கோதை அப்படிங்கிற சொல்லுக்கு மாலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஒரு மாலை கட்டுறது இல்லையா? இறைவனுக்கு மாலை கட்டி கோதை அப்படின்னு தன்னுடைய அந்த குழந்தைக்கு பேர் வச்சாரு. இவர் பெருமாள் பக்தர் தானே. மாலை கட்டும் பொழுது என்ன செய்வாரு? இந்த பெருமாளினுடைய அவதார சிறப்பு அவருக்கு என்னெல்லாம் பேர் இருக்கு, மாதவா, கேசவா, முத்தா, முகுந்தானெல்லாம் ஒரு பேர் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் சொல்லி அந்த பேரெல்லாம் ஏன் வந்துச்சு அப்படின்னு எல்லாம் தன்னுடைய மகளான கோதைக்கு சொல்லிட்டே இவர் மாலை கட்டுவார்.
இந்த குழந்தையும் கூட உட்கார்ந்து மாலை கட்டும். கூடவே இந்த கதைகளை கேட்டு 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 மனசுக்குள்ள இறைவனுடைய பிம்பம் அப்படியே பதிஞ்சு போச்சு. பெண் குழந்தை இல்லையா? ஒரு வயசு வரும் பொழுது அந்த குழந்தைக்கு பகவானையே கணவனாடையன்னு தோன்றிச்சு. என்ன அபத்தம் பாருங்க. இறைவன் கிட்ட போய் நல்ல கணவன் கொடுன்னு கேட்கலாம், இறைவனையே கணவனா கொடுன்னு கேட்கறது உங்களுக்கு எனக்கு தோணுமோ? அந்த குழந்தைக்கு தோணுச்சு. இவங்க அப்பா அப்படியே பதறி போயிட்டாரு. என்னடா அது, அவர் அங்க சிலையா உட்கார்ந்துருக்காரு. நம்ம கடவுள் எப்படி உட்கார்ந்துருக்கிறாரு? சிலையா உட்கார்ந்துருக்கிறாரு. சிலையை கல்யாணம் பண்ணிட்டு எப்படிமா குடும்பம் நடத்துறது அப்படின்னா அவளுக்கு அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. அவர் சிலையா இருந்தாலும் சரி, பேசலைனாலும் சரி, சிற்பமா இருந்தாலும் சரி, அடைந்தால் அந்த மாதவனையே அடைவேன்னு சொல்லி அப்படி ஒரு வைராகியம். ஒரு ஊர்ல எல்லாம் பிச்சின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. பிச்சினா பைத்தியம். இந்த பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் அவரை பத்தியே பேசிட்டு இருக்கான், அவரையே அடையணும்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி ஊரே அவளை பத்தி ஏதேதோ பேசிட்டு இருக்குது. அவளுக்கு யாரை பத்தியும் கவலை இல்லை. ஒரே முடிவா சொல்றா, அப்பா எனக்கு திருமணம் என்று ஒன்று நடந்தால் அது அந்த பெருமாளோட தான். என்னன்னா வடக்கு தெற்குன்னு 2 பக்கம். இவங்க வீடு இருக்கிறது தெற்கு பக்கத்துல. வடக்கு பக்கத்துல இருக்கிற கோவில்ல தான் இந்த பெருமாள் குடியிருக்கிறாரு. இந்த ஆண்டாள் கண்டு திருமணம் செய்யணும்னு சொன்ன பெருமாள் எங்க இருக்கிறாரு? இவங்க இருக்கிற குடியிருக்கிறதுக்கும் வடக்கு பக்கத்துல இருக்கிறாரு. இந்த 2த்துக்கும் இடையில கிணறுகள் இருக்கு. இதுக்குள்ள என்ன செய்யணும்? மாலை அழகா மாலை கட்டிட்டு இந்த மாலையை தம்மோட கழுத்துல தானே போட்டுட்டு அந்த கிணத்துல போய் பார்க்கறது. மாலை அழகா இருக்கான்னு பார்க்கறது. இந்த மாலையை பெருமாளுக்கு போட்டா இது எவ்வளவு அழகா இருக்கும் அப்படின்னு இவளுக்குள்ள இவளே நினைச்சு அப்படி ஆனந்தப்பட்டுக்கலாம். சத்தம் இல்லாம போட்ட மாலையை கழுத்து வச்சிருவார். இது தெரியாத பெரியாழ்வார் என்ன செய்வாரு? இந்த மாலையை எடுத்துட்டு போய் பெருமாளுக்கு சாப்பிடுவார். ஒரு நாள் மாலை போட போகும்போது மாலையில தலைமுடி பார்த்தாரு, பதவிட்டார். அவரை தூய்மையா இருக்கணும் இல்லையா? எப்படி அதுல முடி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு நாள் கவனிக்கும் பொழுதுதான் தெரிஞ்சது தன்னுடைய மகனுடைய கைகாரியம் தான் இருந்து சொல்லி அவளை கண்டிச்சுட்டு அவ சூடன மாலையை தள்ளி வச்சு வேற ஒரு புதிய மாலை கொடுத்து எடுத்து போய் இறைவன் கழுத்தில் காட்ட அன்றைக்கு இரவு அவருடைய கனவுல தோன்றிய பெருமாள் சொன்னா, பெரியாழ்வாரே, உன்னுடைய போதை அணிந்து கழற்றிய மாலையை எமக்கு வந்தது, வேறு மாலை எனக்கு நீங்க அணிவிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவருக்கு புரிஞ்சிருச்சுங்க. சாதாரண பொண்ணு இல்ல, இவன் மாநில வயிற்றுல பிறக்கல, எங்கிருந்து வந்தாலும் தெரியல. அதன் பிறகு அவர் உணர்ந்தார், அவள் திருமகளின் அவதாரம் பூமித்தேன். பூமாதேவியே அந்த போதையா நம்ம அவளை வளர்க்கிற ஒரு வாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு புரிஞ்சுட்டு அதன் பிறகு அவள் சூரிய மாலையை கொண்டு போய் பெருமாள் காமிச்சாங்க. அதனால் அவளுக்கு சூடி கொடுத்த சுடற்பொடி அப்படின்னு அந்த ஆண்டவரையே ஆட்கொண்டதால் போதை என்றவள் ஆண்டாள் என்று அழைக்கப்பட்டாள். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் அருளியது திருப்பாவை. அவன் என்ன சொல்லி அந்த திருப்பாவை பாசுரம் எழுதி வச்சிருக்காங்கன்னா, இறைவனை அடைவதற்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறத 30 பாசுரங்களா எழுதி வச்சிருக்கிறார். முதல் 5 பாசுரம் இறைவனுடைய திருநாம சிறப்பு, அவருடைய பேருடைய மகிமை, அவருடைய அவதார மகிமை. ராமன் அவதாரம் எடுத்தால் தெரிந்தவர்களுக்கு உலகெல்லாம் மலர்ந்தவன் சொல்றோம். குட்டியோடு உருவ வாமனா புள்ள எனக்கு பெருமாளை பத்தி பேச ஆரம்பிச்சா தொடங்கதான் தெரியும், முடிக்க தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன். வாமன அவதாரத்துல வாமனன் அப்படின்னா புள்ளன்னு அர்த்தம். மாபலிக்கு தாண்ட என்ன சொல்றது, ஏழு உலகம் சொல்லுவாங்களே, அத்தனையும் ஆளக்கூடிய அவ்வளவு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. ஆனாலும் அவருக்கு போதுமா இல்லை. எல்லாம் நிறைவானவர், ரொம்ப நல்லவர். யாரு? மாவலி. அவருக்கு இன்னமும் போதுமா இல்லை. என்ன போதுமா இல்லை? இறைவனுக்கு நிகரான எல்லா பராக்கிரமும் தனக்கு வரணும்னு நினைக்கிறாரு. நினைச்சிட்டு யாகம் நடத்துறாரு. அசுமேத யாகம் மிகப்பெரிய யாகம். அந்த யாகம் மட்டும் நல்லபடியா வெற்றி அடைஞ்சிருச்சுன்னா அவரை வெல்ல யாருமே இல்லை, கடவுளுக்கு வேலையே இல்லை. தேவர்கள் எல்லாம் பதவி போயிட்டாங்க, பெருமாள்கிட்ட போய் நிக்கிறாங்க. அந்த மாதவியுடைய யாகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தலைன்னா நமக்கெல்லாம் வேலை இல்லாம போயிடும் பெருமாளே அப்படின்னு சொல்ல, திருமாலான விஷ்ணு பெருமாளான அவர் என்ன செய்யறாரு, ஒரு புள்ள வாமனாக இந்த யாகசாலைக்கு வழியில நிக்கிறார். எல்லாம் வரிசையா நிக்கிறாங்க. யாகம் நடத்தும் பொழுது யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம பொன்னையும் பொருளையும் வாய் கொடுக்கறது இல்லையா, அப்படி கையேந்தி வாமனர் நிற்கிறார். மாவலியனுடைய குருவுக்கு புரிஞ்சிருச்சு, வந்திருக்கிறவங்க சாதாரண நாளையில புரிஞ்சிருச்சு. அவர் சொல்றாரு,
ஐயா தயவு செய்து அவருக்கு எதையும் கொடுத்துறாதீங்க அப்படின்னு. ஆனா யாகத்தினுடைய விதியை யார் என்ன கேட்டாலும் கொடுக்கணும், இல்லைன்னு சொன்னா யாகம் நிறைவேறாதுங்கிறது ரெண்டு தான். மாபலியை கொல்லத்துக்கு நோக்கம் இல்லை. மாபலி இவர் என்ன கேட்கிறாரோ அதை இல்லைன்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுது, யாகம் பூர்த்தி அடையாது. யாகம் பூர்த்தி அடையலைன்னா தேவர்களுக்கு பிரச்சனை இல்லை, அதுதான் இந்த விஷயம். ஆனா மாபலி கடவுள் அவர் என்ன சொன்னாரு, என்னுடைய யாகம் நிறைவேறணும், யாகத்துக்கு வந்து யார் எதை கேட்டாலும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லி அந்த குட்டி மாமனரை பார்த்து சொல்லுங்கள் அதனாலே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, நான் ஒரு ஏழை பிராமணன், ஏதோ நான் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்ததுக்காக வந்திருக்கேன், அந்த பிள்ளைகளை உட்கார வச்சு சொல்லி கொடுக்க எனக்கு ஒரு புள்ளியோடு இடம் கொடுத்தெல்லாம் போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அது நிக்குது யானை குதிரை நிலம் வீச்சு பொண்ணு பொருள்னு அத்தனை இருக்குது, எதை கேட்டாலும் கொடுக்க அவன் தயாரா இருக்காரு. ஆனா இதுக்கு என்ன வேண்டாமா, இந்த பொண்ணுகள் எதுவும் வேண்டாமா, இந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்து துளியூட்டி இடம் போதுன்னு சொன்னாங்க. அப்பவும் இந்த மாபலியுடைய குரு பின்னாடி தோன்றாரு, அவங்கிட்ட சிக்கிக்கார, அவன் ஏதோ குற்றத்தோட வந்திருக்கான். ஆனா இவரை கேட்கிறா இல்லை, இல்ல நீங்க என்ன கேட்கிறோ நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, என்ன வேணும், எங்க இடம் வேணும், எத்தனை ஏக்கரா வேணும் அப்படின்னு கேட்க, அடங்கி இந்த பிள்ளை மாதிரி இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். இவர் பாதத்துல இவர் காலால ஒரு 3 அடி நிலத்தை நான் அலங்கரித்துக்கிறேன். எப்போ சிரிப்பு மாபலிக்கு இந்த குட்டியோடு துளியோடு விஷயத்துக்கா நீங்க வந்து இப்படி இருக்கிறீங்க, ஒருவ பார்த்து அப்படி செய்கிறார், இதுக்காக நீங்க பதவி பயந்து போயிட்டீங்கன்னு சொல்லி நீர் வார்த்து தாரை வார்த்து அலந்துக்கும் அப்படின்னா அலந்தார். பார்த்தீங்களா, அப்படியே ஒரு விஸ்வரூபம் எடுத்து பூமிக்கும் வானத்திற்குமாக நெடிதுயர்ந்து ஓரடியால் 7 உலகத்தையும் மறந்து மற்றொரடியால் மேலுலகம் முழுவதையும் மறந்து 3வது அடிக்கு இடம் கேட்ட போது மாபலி அப்படியே படிஞ்சதோடு அவருடைய சிரச காமிச்சார், தலையை காமிச்சார். இன்னது ரொம்ப நல்லவனா இருந்தா பிரச்சனையா, ஏன்னா மாபலி ரொம்ப நல்லவர். அவர் யாகம் பண்ணி எல்லாருக்கும் வாரி வழங்கி கொடுக்கணும்னு நினைச்சதுக்கு கடவுள் கொடுக்குற தண்டனையா இருக்கு, கடவுள் கொண்டுருவாரா, இது கான்செப்டே தப்பா இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவாதி தேவர்களும் பார்க்க முடியாத திவ்ய தரிசனம் அந்த விஸ்வரூப தரிசனம். யாருமே அதை பார்த்தது, யாருமே அதை பார்த்திருக்கேன். கூட இருக்கிற உபயாவது பார்த்திருப்பாங்களா நமக்கு தெரியல. ஆனா யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைச்சது, மாபலிக்கு கிடைச்சது. விஸ்வரூப தரிசனம் பார்க்கிறத விட ஒரு பெரிய பாக்கியம், அதை விட ஒரு பெரிய அரசாட்சி, அதை விட உலகத்தால ஒரு பெரிய விஷயம். அப்படி ஒரு பாக்கியம் அந்த மாபலிக்கு கிடைக்க காரணமாக இருந்தது அவருடைய பக்தி. ஆக நீங்க எப்ப கூப்பிட்டாலும் இறைவன் ஓடோடி வருவான். எதுக்கு கூப்பிடுறோங்கிறத மட்டும் உணர்ந்து கூப்பிடணும். எதை கேட்டாலும் தருவான், ஆனால் அது எனக்கு உகந்தனா அப்படின்னு உணர்ந்து நீங்க கேட்கணும். இந்த மாதிரி இவருடைய வீர பிரபாவங்களை எல்லாம் எடுத்து பெரியாழ்வார் சொல்ல 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 இந்த போதை மனசுக்குள்ள நடந்தால் இவரையே மணப்பது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துதான் இறைவனோட 2 கலந்தாலும் சொல்லுவாங்க. ஒரு நாள் இறைவன் தோன்றினாரு, நாளைக்கு அவன் அழைச்சிட்டு வா, இல்லை நான் அவன் ஏற்றுக்கிறேன்னு சொன்னாரு. மணக்கோலத்தில் அழகு அந்த நாட்டினுடைய மன்னரே போனாங்க. அந்த நாட்டினுடைய மன்னரே போய் தேர்ல வச்சு அழைச்சிட்டு வந்து ஆலயத்துக்குள் போனவள் அப்படியே மாயமானார். என்ன அற்புதம் பாருங்க, இந்த கதை இல்லை கற்பது இல்லை, உண்மையில நடந்தது. அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் பிராட்டி எழுதிய திருப்பாவை தான் 30 நாளும் ஒரு பாசுரம் வீதமா நீங்க படிக்கிறீங்க. படிச்சு தூய மனதோட இறைவனை பற்றியே நீங்க சிந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க குடும்பம் சுபிச்சம் பெறும். நல்ல கணவனை அடைவதற்காக மட்டுமே திருப்பாவைன்னு கேட்டா இல்லை, நல்ல கணவன் அடையணும், திருமணமானவர்களுக்கு நல்ல குழந்தை கிடைக்கணும், குழந்தை பெற்றவர்களுக்கு அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி வேணும், அந்த குழந்தைக்கு நல்ல வேலை வேணும், அதுக்கு ஒரு வாழ்க்கை வேணும். ஆக தேவைகள் யாருக்கு எது தேவையோ அதை கேட்டு திருப்பாவையும் நாள்தோறும் கேளுங்கள் பாடுங்கள் என்றும் சொல்லி செல்வ விநாயகர் அருளால இருக்கிற அத்தனை இந்த பக்த கோடிகளும் மதிப்பிற்குரிய நம்முடைய அருளாளர் திரு வேலுசாமி அண்ணா தலைமையை இயங்கிட்டு இருக்கிற இத்தனை பேரும் எல்லா அனுகிரகமும் பூர்ண பாக்கியமும் பெற்று வாழ்வாக வாழ்க்கை அப்படின்னு வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிகவும் அருமையாக பேசி கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் என்று திருவள்ளிபுத்தூர் இருக்கிற ஆண்டாளை பற்றியும் பாவை நோக்கு பற்றியும் மார்கழி மாத விசேஷம் பற்றியும் நம்முடைய பகுதியின் சிறப்பை பற்றியும்
40 ஆண்டு காலம் அவர் இங்கே இருந்த அனுபவத்தை பற்றியும் இந்த பகுதியை விட்டு ஏன் செல்லவில்லை என்பதை மிக அழகாக நமக்கு சொல்லியிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய கோயிலின் சார்பாக, நம்முடைய கோயிலின் சார்பாக அவருக்கு மிகுந்த பாராட்டுகள். அத்தாக நம்முடைய திருமதி பத்மாவதி சீனிவாசா அவர்கள் நமக்கெல்லாம் புத்தாண்டு வாழ்த்து சொல்வார்கள். குறிச்சி பெற்ற மக்களே, சகோதர சகோதரிகளே, பெண்களே, உங்கள் எல்லோருக்கும் எங்கள் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். உங்களுடைய பாசத்திலும் அன்பிலும் தான் நாங்கள் இந்த வயசில் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். சொந்தக்காரர்களெல்லாம் வெளியில் இருக்கிறார்கள். இங்கே இருக்கும் மக்களுடைய ஆதரவு தான் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய வாழ்க்கைகள் ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கு உண்டு. உங்கள் குழந்தைகள் எல்லாம் முன்னுக்கு வந்து நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கம்பெனி சமையலால் ஆசீர்வாதம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. மிகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வீட்டிலேயே உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இத்தனை பேரும் இந்த கோவில் பொருளுக்கு வந்தது எங்களுக்கு மிக்க சந்தோஷத்தையும் மன நிறைவையும் அளிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறார். இவங்க வந்து ஹிந்தி டீச்சர், இவங்க தமிழ் டீச்சர். நம்ம வாழ்க்கை பழைய உண்மைக்கு செய்திருக்கிறார்கள். அவர் நல்லபடியா இருக்க வேண்டும். முக்கியமாக அவங்க செஞ்சதுன்னா நம்ம சிறுவர்களுக்கு நல்ல தண்ணி வாங்கி கொடுத்தாங்க. இறைநாள்ல காலையில் 8 கொண்டு போய் கொடுத்து மத்தியானம் பைக் போட்டோம். ஒரு கையெழுத்து கொடுங்க. உப்பு தண்ணி வாங்கறதுக்கே 1 வாரம் ஆகுது. சரி, அடுத்து பரிசளிப்பு விழா. முன்னதாக நம்முடைய திருக்கோவில் அரங்காவலர் அவர்கள் நம்முடைய சீனிவாசன் ஐயா அவர்களையும் பத்மாவதி அம்மையார் அவர்களையும் பொன்னாடை அணிவித்து பாராட்டு தெரிவிக்கின்றார்கள். முதலாவதாக ராமஜி அவர்களுக்கு நம்முடைய அரங்காவலர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். எல்லாரும் ஜோரா கையெழுத்தி நடத்தி ஏற்படுத்தி போகிறோம். அடுத்து நம்முடைய திருமதி பத்மாவதி அம்மா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கவனத்திற்காக திருமதி தட்சிணா குமாரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஊராக ரிப்பன் என்பதை போல இருவரும் ஒரே கலர் போல எழுந்திருக்கிறார்கள். பச்சையாக நடைபெறும் என்று பச்சை பொன்னாடை அணிவித்து ஆசி வருகிறார்கள். அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய நம்முடைய மேலாள் நகர்மன்ற உறுப்பினர் திருமதி இந்திராதேவி முருகேசன் அவர்களுக்கு திருமதி ராணி தியாகராஜ் அவர்கள் T338 பரிசு வருகிற 2 பேரும் இந்த பகுதிக்கு வந்து 40 வருடம் ஆகிறது. 40 வாழ்த்துகிறது. வணக்கம். அடுத்து பரிசளிப்பு விழா நிறைவேறுகிறது. பரிசளிப்பு விழாவை இணைப்பதற்காக